வந்து உங்களுக்கு தேவையான அளவு பாலை கறந்து எடுத்து குடித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பசி தீர்ந்து விடும். ஏன் மூத்தவா பொண்ணு மாட்டியா? என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் பாதங்கள் அந்த கண்கையிலே படவே கூடாது. உன் பாதங்கள் படவே கூடாது, உள்ள இறங்கி விளையாட கூடாது அப்படின்னு சொல்லி உன் சேட்டையெல்லாம் கரையிலே ஒதுக்கி வச்சனா உன் கைகளை கொண்டு நதியில வைக்கலாம். ஆமா சரி என்று சொல்லி பாடல்களுக்கும் ஆமாம்மா பசி அமர்த்ததற்காக பாரவாசகங்களை உண்டு பண்ணி ஆமா சிறிது காலம் வளர்த்து வருவதை தாயாக மட்டும் மந்திரவாளியம்மா பொண்ணு பத்திரவாளியம்மா அது ஒரு வாய்ப்பு பிராயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாரவாசகங்களுக்கு ஒரு பொல்லாத காலமானது வருகிறது. ஆமா வேதியுடைய மனைவி துளசிமணி ஆட்சி சுக்குட்டி ஐயர் துளசிமணி ஆட்சி ஒரே ஒரு பெண் குலத்தில் லட்சுமி மூன்று பேரும் காசிக்கு போகணும்னு சொல்லி காட்டு வழி பாதையா வரும்போது இந்த சுக்குட்டி ஆட்சி தண்ணி தாகமா தண்ணி தாகமா இருக்குன்னா என்ன பண்ண காட்டிலே வந்துதான் தண்ணி தாகம் எடுக்கும். தண்ணி தாகம் உயிர் போய் பரவாயில்லையா? எவ்வளவு வழி அம்மனை வந்தாலும் தண்ணி தாகம் தண்ணி இல்லை. தண்ணி இல்ல. அம்மா சுத்தி சுத்தி தேடுறாங்க காட்டு வழி பாதையில தண்ணி இல்லை ஒன்றுமில்லை. உடனே தூரமா ஒரு பச்சை பறவைகள் எல்லாம் சுத்தி கொண்டே வருகிறது. பச்சை பறவைகள் சொன்னா இயற்கை வளர்ந்தா பச்சை பறவைகள் இருக்கும். பறவை இருக்குன்னு அப்ப கண்டிப்பா அங்க தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கும். அந்த பறவைகளை கண்ட உடனே வேதியுடைய மனைவி மகள் லட்சுமியும் லட்சுமி பெண்ணோட எங்க வருகிறார்? அந்த தண்ணி இருக்க இடத்துல வந்து பார்க்காம பெரிய பாராசம் அங்கேயே இருக்கும். அதேங்கப்பா தண்ணீரை கண்ட உடனே மூணு பேருக்கும் சந்தோஷம்னா சந்தோஷம். நம்ம இவ்வளவு நேரம் பாலைவனத்துல வந்த மாதிரி வந்தோம். காட்டுவழி பாதையா வந்தாங்க. இப்ப தண்ணீர் நிறைய ஓடுகிறது. ஆமா எனக்கு எப்படி இருந்துச்சு? கருவந்தால இருந்து வரும்போது சந்திரமா வச்சு வெயில் தாங்க முடியல. சரி ஆனா ஊர் கம்பெனி முதல்ல கம்பெனி தண்ணி ஓடுது பாரு. ஆமா சரி நான் அதே விட்டுல தெரிஞ்சிட்டேன். தெரிஞ்சிட்டியா? அது வெயில் வந்து அப்படி இருந்துச்சு எனக்கு. சில்லுன்னு தண்ணி போசுதா கொஞ்சம் யூஸ் அது வாடிக்கிறா. ஆமா உடனே பார்த்தா அந்த மூன்று பேர்களும் அந்த பாராச கம்பியை பார்த்த உடனே கையும் உடல கால் உடல முதல் மூணு பேர் உள்ள இருக்காங்க. எப்படி இருக்கு? பாராச கம்பி அப்படி வத்தி போச்சு அப்படின்னு அதிசயமா பாக்குறாங்க. இதை அறிந்தா என் தாயாகப்பட்ட பத்திரகாளி என்ன செய்யறா தெரியுமா? எனக்கு பசி அமர்த்தணும்னு சொல்லி வந்து பாக்குறா. பாராச கம்பியை வத்தி போயிருக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? அங்காரையம்மா கோவனோடே அம்மை பத்திரகாளி ஏது செய்வான்? அடுத்து இந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் லட்சுமி அவளை பெண்ண பிள்ளையாகவும் தலையிலாக நாட்டுகிறார். ஆமா அப்ப சொல்லுறா பத்திரகாளி, அப்பா என் மகனையே பொன்னம்பா பாண்டியா உங்களுக்கு ஏதாவது பசியா இருந்ததுன்னு சொன்னா இந்த பெரம் எடுத்து நீ வச்சா போதும். தென்னை மரமே உனக்கு வளர்ச்சி என்ன கொடுக்கும்? தென்னை மரமா பனமரமா? பனமரத்துல நீ வச்சா போதும், அதுவே வளைஞ்சு உனக்கு பதவி கொடுக்கும்பா. அம்மா என்ன நினைச்சிருக்கா? நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டம் இல்லாம பிள்ளைங்க வளர்க்கணுமே. கஷ்டம் இல்லாம நம்ம சான்றோர்கள பிள்ளைகள் வளரணும் நினைச்சிருக்கா தாய் பத்திரகாளி. ஆமா நம்ம மேல கேப்பானா? இல்ல நீ வளைச்சு வச்சீங்கன்னா போதும், வளைஞ்சு உங்களுக்கு பதவி கொடுக்கும். அவன் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாரு. ஆமா பத்திரகாளியமா பசி ஆதரணும்னு சொல்லி பனமரத்தை கொண்டு பெரம்ப வச்சா போதும். என்ன செய்யும்? பனமரமே வளைஞ்சு நமக்கு பதவி கொடுக்கும். ஆமா பிள்ளைங்களுக்கு எப்போலாம் பசியா இருக்கோ அப்போலாம் வந்து என்ன செய்வாங்க? அந்த பெரம்ப வச்சு பதவி எடுத்து சாப்பிட்டு சாப்பிடுறது மட்டும் இல்லையா, போறவங்க வாரவங்க எல்லாருக்கும் வாரி வாரி வளைஞ்சு பஞ்சமே இல்லை. தான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை அறிந்தார் திருப்பார்கடலில் இருக்கும் என்பெருமாய் கோவலர்
இது என்ன? ஆனா தங்கச்சி பத்திரகாளி கிட்ட ஒரு 7 பேரையும் வளர்த்துட்டு சொன்னோம். சரி. அவன் என்னடானா பிள்ளைங்க கஷ்டமே படாம வளர்த்துட்டு இப்படி வளர்த்துட்டு இருக்கான். கஷ்டமே இல்லாம ஒரு பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? முடியாது இல்லையா? கஷ்டம் இருந்தாதான் ஆ. அதோட அருமை தெரியும். தெரியும். சரி. அதனால தான் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லி வளர்க்கறேன். நான் எப்படி நீங்க அப்ப என் பெருமாள் கோபால கண்ணன் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? எனக்கு 7 பேருக்கு இன்னைக்கு ஒரு புத்திமதியை